இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஓய் என்ன ஒன்னும் இல்ல அண்ணி. ஒன்னும் இல்லைன்னா உன் மூஞ்சியா அப்படி இருக்குது? அப்பா பேசுனதை நினைச்சு நிறையா? இங்க பாரு, அதே நினைச்சுன்னு இருக்க கூடாது. அப்பா மனசுலாம் சீக்கிரத்திலே மாறிடும். அதெல்லாம் யோசிச்சுன்னு நீ குழப்பத்திலயோ வருத்தத்திலயோ இருக்க கூடாது. இது நமக்கு தலை தீபாவளியே. நம்ம எல்லாரும் சேர்ந்து செம்மையா கொண்டாட போறோம். புரியுதா? சரியா பாப்பா? சத்யா, சத்யா, சத்யா எங்கம்மா? அண்ணி மெக்கானிக் ஷெட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷெட்டு கிளம்பிட்டு இருக்காளா? எதுக்கு? அது ஆக்சுவலா அத்தை, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நம்ம வீட்ல வேலை பாக்குற செல்சாமியா நான் எல்லா விஷயமும் அம்மாக்கு தெரியும். அவங்க என்ன மெக்கானிக் சைட்ல வச்சு பாத்துக்கிறாங்க. நீ முதல்ல இந்த எல்லாத்தையும் ஆரம்பிக்காதனா? ஏண்டி, உன்னை விருந்து கூட்டிட்டு வந்தா நீ பாட்டுக்கு மெக்கானிக் ஷெட்டு கிளம்பி போயிட்டு இருக்க? மா, நிறைய வேலை இருக்குது. 3 வண்டியை டெலிவரி குத்தாகணும். நான் கண்டிப்பா போயாகணுமா? அதெல்லாம் முடியாதுடி. சொன்ன கேளுமா, ஏமா அப்படி பண்ற? விருந்துக்குன்னு வந்துட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கு போனா மாப்பிளைக்கு என்ன நினைப்பாரு? மாப்பிள்ள, நீங்க எங்க கிளம்பிட்டீங்க? அத்தை, ஆக்சுவலி எனக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா போய் ஆகணும். ஆமாலங்க. ஆமா பேபி, நீ போய் உன்னோட அந்த முக்கியமான மீட்டிங்க அட்டெண்ட் பண்ணு. நான் மெக்கானிக் சைடுக்கு போறேன். சரி, போயிட்டு வாங்க. மாப்பிள்ளை சொல்லிட்டாருமா, நான் இப்போ மெக்கானிக் சைடுக்கு போலாம்ல? என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க? அத்தை, என்னாச்சு? ஏன் டென்ஷன் ஆவறீங்க? அவங்களுக்கு ஒர்க் இருக்குன்னா அவங்க போட்டும். அது இல்ல மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்க விருந்துக்கு தானே வந்திருக்கோம் அத்தை. நீங்க சமைச்சு வைங்க, மத்தியானம் லஞ்சுக்கு நாங்க 2 பேரும் வந்துருவோம். ஏங்க, நீங்க லஞ்சுக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துருவீங்களா? நிச்சயமா வந்துருவாங்க பேபி. பாருங்க, வீட்டுக்கு வந்துருவாங்களாம். சரி, நான் கிளம்புறேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. பாய், வரேன். நீ போயிட்டா. பாய். வரேன் சோமியா. மா, எனக்கு காப்பியா குடுக்கல பாரு. ஐயோ, மறந்தே போயிட்டேன், கொண்டு வரேன். நல்லா ஸ்ட்ராங்கா போடு. இந்த பாரு, அம்மாக்கு நான் மெக்கானிக் சைட்ல வேலை பாக்குறது மட்டும்தான் தெரியும். நான் எதுக்கு வேலை பாக்குறேன், அந்த 3 லட்சம் விஷயம் இது எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் அமுல் பேபி என் கூட மெக்கானிக் சைட்ல வேலை பாக்குது அம்மாவுக்கு தெரியாது. நீயும் கதிரும் அம்மா எதையும் உளறி வச்சிடாதீங்க, புரியுதா? நான் கிளம்புறேன். அப்புறம் அந்த காஃபி நீயே குச்சிரு. இன்னும் ஒரு அடி என் மேல விழுந்தா கூட அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். டேய், வேற மாதிரினா என்னடா பண்ணுவ? நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்னும் ஒரு அடி என் மேல விழுந்தா என் உயிர் போயிடும். நீங்க 3 பேரும் கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்கயா. ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கிறவங்க என் மேல கைய வையா. வையா, அந்த பயம் இருக்கட்டும். ஒன்னு அடிக்கிறதுல எங்களுக்கு என்னடா பயம்? 4 பேரு ரோட்ல வச்சு அடிக்கிறாங்களேன்னு நீ அசிங்கப்படணும், அவமானப்படணும். எவ்வளவு அடிச்சாலும் எந்த சுரணி இல்லாம நிக்கிற? உன்ன மாதிரி சொர்ண கட்டவன் அடிக்கிறதுக்கு எங்களுக்கு தாண்டா அசிங்கம். டூ லேட். இது உங்களுக்கு முதலிலே தெரிஞ்சிருக்கணும். இப்ப பாரு, உங்களுக்கும் டைம் வேஸ்ட், எனக்கும் டைம் வேஸ்ட். நம்ம கம்பெனி ஆசிட் ட்ரம்ல 1 வாரம் ஊற வைக்கணும். ஆசிட் ட்ரம்லையா? ஏண்டா, அதுல 1 மணி நேரம் ஊற வச்சாலே ஒரு எலும்பு கூட தேராதேடா. அதுல 1 வாரம் ஊற வைக்கிறேன்னு சொல்ற? டேய், உன்ன மாதிரி ஆளெல்லாம் அப்படித்தாண்டா பண்ணணும். ஏய், இருக்கடா. இப்ப என்னடா, உங்களுக்கு காசு தானே வேணும்? இருக்கடா, நானே கொடுக்கறேன்.
பயம் இருக்கட்டும். டேய் இத முதல்ல கொடுத்துருக்கலாம்ல, அதை விட்டுட்டு அவ்வளவு வாய் பேசிக்கிட்டு இருக்க. டேய் இன்னொரு வாட்டி இந்த ஏரியாவுல உன்னை பார்த்தேன், ஆசிட் குளியல் தாண்டி உனக்கு. டேய் வாங்கடா போலாம். வாங்கய்யா, இதாவது கிடைச்சதே. ஆசிட் குளியலா? ஏதோ ஆயுர்வேதிக் குளியல் மாதிரில சொல்லிட்டு போறானுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன் சமாளிக்கிறதுக்காவது நாம கூடிய சீக்கிரம் பாக்ஸிங் கத்துக்கிட்டே ஆகணும். பஞ்சிங் பேக். என்னாச்சுன்னா சத்யா, இவனெல்லாம் கடைக்குள்ளேயே வச்சுக்காத, கடை பேரையே கெடுத்துருவான். முதல்ல இவனை துரத்தி விடு. சரிண்ணா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிம்மா வாயா. வாணே. என்னங்க சரி வா. ஐயோ, இப்படி எசக்கு பெசக்கா கோத்து விட்டானே. இப்ப என்ன பண்றது? வராங்களே. டேய் பின்னாடி வழி இருக்கு, ஒரு அவசரத்துக்கு வைக்க கூடாது. கொள்ளுபுதம் என்ன பண்ற? ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சிஸ்டர். என்னாச்சு கேக்குறேன்ல. கரெக்டா கேட்டாங்களே, சமாளிப்போம். படிக்காத பாமர மக்கள் அப்படிதான் சிஸ்டர் இருப்பாங்க. நம்ம தான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃப்ரீயா போய்கிட்டே இருக்கணும். ஃபன்னி பீப்புள்ஸ். என்ன நடந்துச்சுன்னு கேட்டா என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும். அத்து விட்டு ஏரியா ஜனங்களை பத்தி தப்பா பேசுறத வாய குழப்பிடுவேன். சொல்லு. ஐயோ வேணாம் சிஸ்டர், ஏற்கனவே கொலை போட்டு தான் போயிருக்கானுங்க. நீங்க வேற குழப்பினீங்கன்னா வாய் எக்ஸ்ட்ரா லார்ஜா கிழிஞ்சிரும், அப்புறம் பேசவே முடியாம போயிரும். போங்க ஓ, போங்க. வேலைய பாருங்கடா. நீ வாடா. மாப்ள சிஸ்டர் எதுக்கு தலையில அடிச்சுக்கிட்டே போறாங்க? அவங்களுக்கு இப்ப வந்த கோவத்துக்கு உன் தலையை அடிச்சு உடைச்சிருக்கணும். இதோ பாரு, பேசாம துடைக்கிற வேலையை மட்டும் பாரு, அதுதான் உனக்கு நல்லது. மாப்ள நான் தொடச்சா பாட்டு போடுவாங்களா? போடுவாங்களே, நல்லா 4 கண்ணத்துல போடுவாங்க. ஒழுங்கா தொடரா போடா. ஐயோ சில்லி தலையில வச்சிட்டாங்க. அவனை எங்க அது? அப்படியே தூக்கி அடி. தள்ளி மண்டே உடைக்கிறேன் இரு. இந்தா தொட. ஹலோ ஹலோ சார், 7 ஸ்டார் பாக்ஸிங் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க. ஒன் செகண்ட். ஓகே சார். அப்பாடா. ஹலோ சொல்லுங்க சார்.